அன்பு சகோதரிகளுக்கு வணக்கம். நான் இந்த பதிவில் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, நம்ம உடம்புல கெட்ட கொலஸ்ட்ரால் நமக்கு எப்படி சேருது அப்படின்னு தெரிஞ்சுட்டோம்னா அந்த கெட்ட கொலஸ்ட்ரால் சேராமல் நம்ம பார்க்க முடியாது. கெட்ட கொலஸ்ட்ரால் அப்படின்றது ஒன்றும் இல்லை. அது என்ன அப்படின்னாக்கா, ஜீரணம் ஆகாத உணவுகளில் இருக்கக்கூடிய நச்சுகள் தான் ரத்தத்தில் கலந்து கெட்ட கொலஸ்ட்ராலாக அது வருது. அது கெட்ட கொலஸ்ட்ராலாக இருக்கும்போது அது என்ன பண்ணுறது அப்படின்னா, ஹார்ட்டில் போனாக்கா ஹார்ட் அட்டாக்காக வருது, மூளையில் போனாக்கா ஸ்ட்ரோக்காக வருது, கிட்னியில் போனாக்கா கிட்னிக்கு கல்லாக வருது, கல்லீரலில் போனால் கல் மண், எது மூணு அந்த மாதிரி அது நமக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பெரிய நோய் நொடிகளாக அது வருது. அப்போ நம்ம சாப்பிட்றதுங்கிறது நம்ம உயிர் வாழறதுக்கு, நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு, நம்ம மகிழ்ச்சியாக நம்ம வேலைகளை செய்யறதுக்கு, நம்ம ஆனந்தமாக இருக்கிறதுக்கு தனி. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க, ஆசையாக சாப்பிடலாம். ஆனால் சில நேரங்கள் நம்ம பேராசையாக சாப்பிட்றோம். பேராசை அப்படின்றது எப்படின்னா, நம்ம உடம்புக்கு எந்த அளவு உணவு தேவைங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம உடம்புக்கு எந்த அளவு உணவு தேவை, எந்த விதமான உணவுகள் நமக்கு தேவை, நம்ம உடம்பு வாத உடம்பா, பித்த உடம்பா, கப உடம்பா, நம்ம உழைப்பு எவ்வளோ நமக்கு இருக்குது, நம்ம எவ்வளோ உணவு எடுத்துக்கணும் அப்படின்றத நம்ம நல்லா யோஜனை பண்ணி வச்சுக்கணும். பிரத்யேக சொல்லணுங்கிறதுலாம் இல்லை, நமக்கு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ கப உடம்பு காடால் இருந்தால் கொஞ்சோண்டு சாப்பிட்டா கூட அவர் பெருமனாக இருப்பார். பாவம், இவ்வளோ நிறைய சாப்பிட முடியாது, ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப பெருமனாக இருப்பார். பித்த உடம்புக்காரர்களுக்கு கொஞ்சம் செரிக்கும், கொஞ்சம் செரிக்கும். வாத உடம்புக்காரர்களுக்கு கேட்கவே வேண்டாம், அவளுக்கும் ஜீரண சக்தி அப்படிங்கிறது குறைவாக தான் இருக்கும். ஆகக்கூடி அப்போ சாப்பிடவே கூடாதா? மனுஷனாக பறக்கிறோம், மாங்கன்னு வேலை செய்யணும், உங்கள் பணத்தை கொண்டு வரும், இந்த ஒரு ஜான் வயத்துக்கு தானே எல்லாம். ஒன்றுமே சாப்பிடாம 100 வயசு வாழ்த்துட்டு இது எல்லாத்தையும் சாப்பிட்டு இருக்கிற வட்டி இருந்து போயிடலாம் அப்படின்னு நமக்கு வெறுப்பு வருது இல்லையா? அந்த மாதிரி அது இருக்கிற வரைக்கும் இருந்து போக மாட்டோம். அது நோயாக கழுத்து இருக்குது, நல்ல கஷ்டம். அது முதல்ல எப்படி நோயாக வரும் அப்படின்னா, முட்டி வலியாக வரும். முட்டி வலியாக வரும். நம்ம சாப்பிட்ற உணவு சரியாக ஜீரணம் ஆகலை, அதில் இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று நம்ம உடம்புக்கு வெயிட்டை கொடுத்துடுது, ரத்தத்தால் முட்டி வழியால் நல்லா சாதாரணமாக போக முடியல, வர முடியல, அதுதான் அது வீங்கிறது, அதான் அது வலிக்கிறது. ஹார்ட் வழியால் போக முடியல, வர முடியல, அதான் ஹார்ட் வலிக்குது. வர வழியால் போயிட்டு வர முடியல, அதான் சாப்பிட்ட உடனே சில பேர் அப்படியே சொக்கின்னு தூக்கம் வருது. சாப்பிட்ட உடனே தூக்கம் வருது அப்படின்னாக்கா அந்த நோயினுடைய அறிகுறி. சாப்பிட்ட உடனே நம்மளால் எல்லா வேலையும் செய்ய முடியணும். அப்போ சாப்பிட்ட உடனே கடக்கடக்கான ஓடணும்னு சொல்லுது. சாப்பிட்டு ஒரு 5 நிமிஷம் உட்காந்து பிறகு நம்மளுடைய இயல்பான வேலைகளை நம்ம போட்டு கடற்கடன்னு சுறுசுறுப்பு செய்ய ஆரம்பிக்கணும். சாப்பிட்டே இருந்துச்சு சில பேருக்கு தலைவணி பார்த்து வச்சு நம்ம தூங்கினாங்களோ, அப்படி இருந்தால் அது கல்லீரல் சரியாக ஒர்க் பண்ணலைன்னு அர்த்தம். அதனால் இதில் பயந்துக்க வேண்டியதெல்லாம் எதுவும் இல்லை. நம்ம உடம்புக்கு எந்த மாதிரியான உணவுகள் செரிக்கும், எந்த மாதிரியான உணவுகள் செரிக்காது, இது ஒன்று. அப்புறம் நேரங்கிறது என்னென்னா, காலையில் 11 மணி 12 மணி அல்லது 1 மணி அப்போ லஞ்சில் என்னென்னா நம்ம சாப்பிட்டு போனால் கூட அது 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 படிப்பெல்லாம் நல்லா ஜெரிச்சு போய் அது நல்லா ரத்தமாக மாறி போய் நம்ம உடம்புக்கு ஹெல்த்தி ஆகிடும். ஆனால் நாம் என்ன பண்ணுவோம், காலையில் சாப்பிடவே டைம் கிடையாது, மதியம்
எவ்வளோ கவலை, எவ்வளோ பிரச்சனை, இதோட சாப்பிட்ணுமா, அது எதுவும் ஒரு கடமை. என்ன கொண்டு போகிறோமா, அது 2 ஸ்பூன் சாப்பிட்டு 2 ஸ்பூன் அப்படியே டிஃபன் பாக்ஸ் தூக்கி எடுத்துகிட்டு வந்துடும். இப்படி கூட பண்ணிவிடுவோம். இல்லையா ஒரு சமோசா, இல்லாட்டா 2 டீ, இல்லாட்டா 4 கப் காஃபி, ஏதோ ஒன்று மிச்சம் நைட் வீட்டுக்கு வந்து அடா எல்லா பிரச்சனையும் ஓவர் அப்படின்ட்டு அப்போ தான் அங்கே ஒரு கட்டுவோம். நிம்மதியாக பண்ணி நிதானமாக சாப்பிட்டுட்டு என்ன பண்ண போகிறோம். அப்புறம் என்ன பண்ண போகிறோம்? ஓடி போய் பஸ்ஸில் ஏற போகிறோமா, வாக்கிங் பண்ண போகிறோமா, நடக்க போகிறோமா, இல்லை ஓடியாடி வேலை செய்ய போகிறோமா, அதில் இந்த உடம்புக்கு ஏதாவது இயக்கம் கொடுக்க போகிறோமா? இல்லையே. அப்போ அந்த 8 மணி 9 மணி 10 மணிக்காக நம்ம சாப்பிட்டு அப்புறம் என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக டிவியே முடிக்கிட்டு செல்லைகளே வச்சுன்னா அம்மாடன்னு உட்காந்துக்கணும். இந்த உடம்பை அந்த வயிறு அப்படி எப்படி அசையாமல் அது எப்படி ஜீரணம் ஆகும்? தூக்கம் வராது, ஒன்றும் வராது. நைட் என்ன ரொம்ப சாப்பிட்டோம்னா தூக்கமே வராது. தூக்கம் கரெக்டாக போயிட்டு போகுது, மிஷின் தான் இருந்தால் போகுது. இந்த செல்லில் இருக்குது, அது டிவி இருக்குது, பேசுறதுக்கு ஆள் இருந்தால் அது ஒன்றும் சௌகரியமாக போச்சு, அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா. இந்த வயர் நிரம்ப சாப்பிட்டது, தூங்க வேண்டிய டயத்தில் தூங்காத முழிச்சுட்டு இருந்தது, இது எல்லாமே சேர்த்து தான் நோய்களை நமக்கு வர வைக்கும். இந்த காலையில் பட்டினி கிடக்குறமே, அதுக்கு அது சரியாக போயிடாதா அப்படின்னு கேட்டால், காலையில் பட்டினி கிடக்கிறதுனாலையும் முட்டி வலி வரும், நைட்டு நிறைய சாப்பிட்றதுனாலையும் முட்டி வலி வரும். இது மழை நிறைய பெஞ்சாலும் கஷ்டம், மழையே பெய்யாட்டாலும் கஷ்டம்னு சொன்னார் இல்லையா வள்ளுவர். அந்த மாதிரியா நிறைய சாப்பிட்டுட்டாலும் கஷ்டம், பெரியவா எல்லாம் சாப்பிட வேண்டாம், அப்படி எப்படி சும்மா குறைச்சி அப்படி போயிடலாம். உடம்பு ஸ்லிம்மாக வச்சுக்கோன்னா மெட்டாபாலிசம் கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க, உடம்பு குண்டாயிடும். சாப்பிடாமையே குண்டாக இருக்கும்போது நிறைய பேர் இருக்காங்க. அந்த குண்டுக்கு காரணம் என்னென்னா மெட்டாபாலிசம் சரியாக இல்லை, சரியான சமயத்தில் சரியான உணவு சரியான விதத்தில் அந்த உடம்புக்கு போகல, அதான் செக்க இல்லை. புரியுதா? இதனால் சரியான அளவில் சரியான விதத்தில் சரியான காலத்தில் நம்ம அதை சாப்பிடணும். இதில் ப்ரோட்டீன் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றது உடம்பில் இருக்கக்கூடிய அந்த ஃபேட்டை வந்து குறைக்கும். கீரைகள், முருங்கைக்கீரை, பசலைக்கீரை, தூதுவளைக்கீரை, தக்காளி துவையல், நெல்லிக்காய் பச்சடி, முருங்கைக்காய் சூப்பு, முருங்கைக்காய் சாம்பார், வேப்பம்பூ துவையல், சுண்டைக்காய் குழம்பு, இந்த மாதிரி இதெல்லாம் வயிற்றுக்கு நல்ல ஜீரண சக்தியை கொடுக்கும், மெட்டபாலிசத்தை அதிகப்படுத்தும், கெட்ட கொலஸ்ட்ரால்களை கரைச்சி மலத்து மூலமாக வெளியேற்றுவோம். நம்ம இந்த மாதிரியும் நம்ம வயிற்றுக்கு இதுவும் கொடுக்க மாட்டேன்றோம். அது எது வேணாம்னு நட்டுக்குதோ அதை நம்ம ஆசை பிரகாரம் உள்ள தள்ளிகிட்டே இருக்கும். இதனுடைய காரணமாகத்தான் நமக்கு என்ன வருது, இந்த கெட்ட கொழுப்புங்கிறது வருது. ஆனால் சாப்பிடவே கூடாதா? அப்படி அர்த்தம் இல்லை, சாப்பிட வேண்டியது தான். நைட்டில் ரொம்ப சாப்பிட வேண்டியது. 7 மணிக்கு அப்புறம் சாப்பிட்ற உணவு வந்து ஈஸியாக ஜீரணம் ஆகிற மாதிரி இருக்கணும். அதை சாப்பிட்டுட்டும் சும்மா உட்காந்துக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் கழித்து ஒரு அரை மணி நேரம் வாக் பண்ணிட்டு வரணும். மெதுவாக கூட நடக்கலாம், ஃபாஸ்ட்டாக கூட நடக்கலாம், பேசிகிட்டே நடக்கலாம், எப்படியோ ஒன்று கொஞ்சம் அந்த ஒரு வயிற்றுக்கு அசைவுகளை நம்ம கொடுத்தா தான் நல்லது. இதில் இந்த பெண்கள் அப்படின்னு வரும்பொழுது அவளுக்கு என்ன ஆய்ப்பு வருது அப்படின்னா, இந்த குடல் அசைவுகள் சரியாக இருக்கிறதே இல்லை. நான் தான் வீட்டில் அத்தனை வேலையும் செய்கிறேனே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. பாத்திரம் தேய்க்கணும், பாத்திரம் தேய்ச்சா குடலை அசையிடுது, துணி கசக்கணும், துணி கசக்க குடலை அசையிடுது, மாடியில் ஓத்திட்டு வரணும், குடலை அசையிடுது. என்ன பண்ணால் குடல்லாம் அசையும்? வாக்கிங் போகணும், நடக்கணும். பெண்களை பண்ணுறவ அத்தனை பேரும் ஆண்களும் தான் நடக்கணும், நிறைய நடக்கணும். காத்தால 40 நிமிஷம், சாயங்காலம் 40 நிமிஷம், இரவு உணவுக்கு அப்புறம் ஒரு 15-20 நிமிஷம் பொடி நடையா கொஞ்சம் தூரம் நடந்துட்டு வரும். இந்த நடை என்ன பண்ணுவோம் அப்படின்னா, குடல் அசைவுகளை கொடுக்கும், கல்லீரல் நல்லா அசைய வைக்கும், அப்புறம் கிட்னியை நல்லா ஒர்க் பண்ண வைக்கும், பெண்களுக்கு கருப்பை கோளாறுகள்லாம் வராமல்
அதில் வந்து அந்த பிசிஓடி அந்த அது இன்னொன்று ஃபேட்டு கிட்டு ஹார்மோன் என்னென்னமோ இம்பேலன்ஸ் என்னென்னமோ இல்லை, இதெல்லாம் வராமையே போகும். எத்தனையும் இந்த நடைப்பயிற்சிங்கிறது நமக்கு இருக்கும். எக்ஸசைஸ் அப்படிங்கிறது உடம்புக்கு கொஞ்சம் நல்ல தேவையானது. உணவுக்குள்ளே இந்த மாதிரியான பச்சை காய்கறிகள், புரோட்டீன்கள், பழங்கள், சி வைட்டமின் அதிகமாக இருக்கிற ஆப்பிள், ஆரஞ்சு, நெல்லிக்காய், சாத்துக்குடி, திராட்சை, மாதுளம்பழம் பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பழம். மாதுளம்பழம் ரொம்ப நல்லது. தினமுமே ஒரு மாதுளம்பழம் சாப்பிட்டு கருப்பை கோளாறுகள் எது இருந்தாலும் நீங்கி போயிடும். முக்கால்வாசி பெண்ணுங்களுக்கு அனீமிக்கு தான் நோயே. அனீமிக்குன்னா நல்லா ரத்தம் குறைவு தான். இந்த ரத்த உடம்புல நல்லா ஊறுறதுக்கு இந்த மாதுளம்பழம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அத்திப்பழங்கள் சாப்பிடலாம். இந்த மாதிரி பழங்கள், காய்கறிகள், உணவுகள், நிறைய தண்ணி குடிக்கணும். இதெல்லாம் பண்ணிட்டு வரது மூலமாக காமான அமைதியான ஒரு மனசும் நல்ல ஆரோக்கியமான உடம்பையும் நம்ம பெறலாம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.